வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு சார்பில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டின் மூலம் என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, மேலும் எந்தெந்த துறைகளில் என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு சார்பில் 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்ணாங்க. இந்த பட்ஜெட் மொத்தம் 142 நிமிடங்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டின் மூலம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் வழங்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் 1,31,00,000 பெண்கள் பயனடைகிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் சிறப்பு தொகையாக ரூபாய் 5000 வழங்கப்பட்டது அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு திட்டம். பெண்களினுடைய பாதுகாப்பில் அக்கறை கொண்டு இப்படி ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி அளிச்சிட்டாங்க. மேலும் இன்னும் 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவோம் அப்படின்றதையும் இந்த திட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். இந்த வாரியத்தின் மூலம் பயனாளிகள் தாமாக வீடுகள் கட்டும் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே 2,21,212 பயனாளிகள் பயனடைஞ்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் தாமாக வீடு கட்டும் பயனாளிக்கு ரூபாய் 2,10,000 மானியமாக வழங்குறாங்க. அரசு அலுவலகர் நலன் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே அரசு பணிபுரிபவர்கள் விபத்தில் இறந்தால் 1 கோடி ரூபாயும், இயற்கை மரணம் அடைந்தால் 10 லட்சம் ரூபாயும் அவர்களுடைய குடும்பத்திற்கு வங்கிகள் மூலம் காப்பீட்டு தொகையாக வழங்குறாங்க. மகப்பேறு விடுப்பு உயர்வு. அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குற பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பா ஏற்கனவே 9 மாதங்கள் வழங்கிட்டு வந்தாங்க. அந்த விடுப்பு 9 மாதத்தில் இருந்து 12 மாதமாக உயர்த்தி இருக்காங்க. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்காக 11,000 கோடி நிதியாக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மேலும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு 6,048 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலனுக்கு 3,397 கோடி, தொழிலாளர் நலத்துறைக்கு 1,996 கோடி, முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்துக்கு 6,374 கோடி, மருத்துவ துறை திட்டங்களுக்கு 22,090 கோடி, தொழில் முதலீடு ஊக்குவிப்பு துறைக்கு 4,882 கோடி, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 5 ஆண்டுகளில் வழங்கிய கடன் 10,70 லட்சம் கோடி, சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு 1,943 கோடி, தமிழ்நாடு செமி கண்டக்டர் திட்டத்திற்கு 500 கோடி, கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் கடன் 405 கோடி, திருச்சி மதுரை ஒசூரில் புதிய டைட்டில் பூங்காக்களுக்கு 1,070 கோடி, குடிநீர் திட்டங்களை புதுப்பிக்கும் திட்டத்திற்கு 809 கோடி, நதிக்கரை மேம்பாட்டு திட்டத்திற்கு 374 கோடி, நதிக்கரை மேம்பாட்டு திட்டத்திற்கு 374 கோடி, நகராட்சி நிர்வாகத்துறைக்கு 28,227 கோடி, ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடி, 1.14 லட்சம் வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு 969 கோடி, நீர்வளத்துறைக்கு 10,076 கோடி, மின்சாரத்துறைக்கு 18,091 கோடி, போக்குவரத்து துறைக்கு 13,062 கோடி, முதியோர் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் திட்டத்தின் கீழ் 35.33 லட்சம் பயனாளிகள் பயனடைந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்காக 5,463 கோடி நிதி ஒதுக்கீடு. இளைஞர்கள் நலன் விளையாட்டுத்துறைக்கு 718 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டத்தில் 6.95 மாணவிகளும், தமிழ் புதல்வன் திட்டத்தில் 5.40 லட்சம் மாணவர்களும் பயன்பெற்று வரதா அறிவிச்சிருக்காங்க. போக்குவரத்து துறைக்கு 13,062 கோடி நிதி ஒதுக்கீடு. மகளிர் விடியல் பயணம் திட்டத்திற்கு 1,722 கோடி நிதி ஒதுக்கீடு. கடந்த 5 ஆண்டுகளில் வீட்டுமனை பட்டாக்கள் 77,800 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கு மேலும் 30,000 வீடுகள்
வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 36 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதா அறிவிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளி நலத்துறைக்கு 1471 கோடி, தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு 219 கோடி, கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கு 1317 கோடி, இலவச வேட்டி சேலை திட்டத்திற்கு 612 கோடி, கலைஞர் கனவு இல்ல திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றதால மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டமும் பெரும் வரவேற்பை பெற்றதுனால ரூபாய் 1000ற்கு பதிலாக மாதம் 2000 ரூபாயாக வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்து ஆதரவற்ற 10,637 குழந்தைகள் மாதம் 2000 வழங்குறாங்க. இலங்கை தமிழர்களுக்கு 10,469 வீடுகள் கட்ட 639 கோடி நிதி ஒதுக்கீடு. ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு 3,934 கோடி, சிறுபான்மையர் நலத்துறைக்கு 1,634 கோடி, சுற்றுலாத்துறைக்கு 1,394 கோடி, கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்புக்கு 17,068 கோடி, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீனவர் நலன் 4,435 கோடி. இந்த 2026-2027 பட்ஜெட்டில் எல்லா திட்டத்திற்கும் குறிப்பிட்ட நிதிகளை வழங்கியிருக்காங்க. இல்லை எந்த ஒரு புதிய திட்டமும் அறிவிக்கப்படலை. ஏற்கனவே செயல்படுத்திட்டு வந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து திட்டங்களை விரிவுபடுத்தியிருக்காங்க. மேலும் அடுத்த அறிவிப்புகளில் எந்தெந்த துறைகளில் என்னென்ன புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்றத இனிமே தான் அறிவிப்பாங்க. இதுதான் இந்த பட்ஜெட்டின் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான தகவல்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி திட்டங்களையும் அறிவிப்புகளையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.